கரூரில் நடந்த ஒரு மிக மிக துயரமான சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. என் கையில தான் சார் நான் தான் சார் வாங்கி கொடுத்துட்டேன். கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. என்ன சரி காலையில் 10 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாமல் தண்ணி இன்னி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் வர லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிருச்சு. கட்டிக்கிற காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல, எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நிறத்த பக்கம் கரண்ட் கம்பத்து மேலே ஏற, மரத்து மேலே ஏற, இந்த ஷெட்டு மேலே ஏற, அந்த மரத்தில் ஏற, அங்கே ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒன்றுமே பண்ண முடியும். இது மேலே ஏறி அது மேலே ஏறி அது மேலே ஏறிட்டாங்களாம். ஏரியெல்லாம் கீழே எல்லாம் விழுந்துருச்சு பாருங்களா, எல்லாம் விழுந்துருச்சு. இந்த மரத்துல இருந்து கீழே ஆமாம் குளிச்சாங்க. ஆமாங்க, மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க, மேலே இருந்து கீழே விழுந்தாங்க, அங்கே வண்டியில இருந்து இந்த செட்ல இருந்து கீழே விழுந்தாங்க. இதுதாங்க வந்து டிராஃபிக் இல்லாத இடம், ஸ்பேசியஸான இடம், எல்லாமே சௌரியமான இடம். உங்களுக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு ரோட் கட் பண்ணி விடலாம், எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத. கரண்ட் நிப்பாட்ட வேலை, கரண்ட் எல்லா பக்கமும் இருந்தது. ஜென்ரேட்டர் யாரும் உள்ள ரூம்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த ஜென்ரேட்டர் நிப்பாட்டிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூம்ல அதில் விழுந்ததுல தான் ஒயர் கட் ஆகியதான் கரண்ட் ஆஃப் ஆச்சு. இந்த லைன் ஃபோக்கஸ் மட்டும் தான் ஆஃப் ஆச்சுங்க. கரண்ட் எல்லா ஏரியாவில் கரண்ட். நாங்கள் இந்த தெருவில் இருக்கோம், கரண்ட் இருந்தது. நடிகர் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எங்களுக்கு. அந்த ஆர்வத்தில் வந்த கும்பல் தாங்க. அவன் தாவடி வயசுங்களா நான் கேட்கறான் தான். இத்தனை கும்பல வரும்போது எல்லாருமே சொல்ல மாட்டாங்களே, ஏதாவது யாராவது சொல்ல மாட்டாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி இல்லாம யாரும் அனுப்பாதீங்க. என் மாதிரில என்னோட என் பையனோட போகட்டும். தனியா படுத்துருக்க பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1.5 வயசு, 1.5 வயசுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு குழந்தை கிடையாது. 1 வருஷமா குழந்தை இல்லாம இந்த குழந்தை இறந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னை விட்டு போயிட்டாரு. எல்லாரும் பிரிச்சுட்டாங்க. சின்ன வயசுல அவ்வளோ பாசமா வச்சு வளர்த்துனாங்க. இது விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா பார்த்துப்பாரு, ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. எல்லாருந்த விட என்னெல்லாம் ரொம்ப பார்த்துப்பாரு, ரொம்ப பார்த்துப்பாரு பாரு. விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுவேன்? மதுரையில் ஏற்கனவே 2-3 பசங்க செத்து இருக்கிறானுங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்லுங்க? 39 பேர் குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, எல்லாம் வயசானவங்க செத்துருந்தா பரவாயில்ல, எல்லாம் வாழ்ற குழந்தைங்களும் செத்துருக்கேன். செத்தவனே இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே ஒரு டைம் வெயிட் பண்ணி ஜிஹெச்சில் போய் ஒரு 10 மணிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா வந்திருக்கும். இவர் ஒன்றுமே இல்லை, இவர் பாட்டுக்கு சொகுசுக்காரில் வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா எப்படி கட்சி நடத்துறது, எப்படி பண்ணுறது? அப்போ ஓட்டு போடுறவங்க எல்லாம் வந்து அவர் மாக்கான்னு நினச்சிட்டாரு. சரிங்களா, எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாடு ஜனங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஃப்ளக்ஸ் வந்து செவுத்து ஒட்டி வச்சிருக்கணும். இப்போ ஃப்ளக்ஸ் ரோடுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரோட்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி ஃப்ளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? கும்பலுக்கு தகுந்த மாதிரி ரோட் அகலம் இருக்கு. ரோட் அகலத்துக்கு தகுந்த மாதிரி நவுத்தி வைக்கணும் உங்களுக்கு ஃப்ளக்ஸை. ரோட்டை ஒட்டியே ஃப்ளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? டைமிங் தான் மெயின். 12 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்காச்சும் இங்கே ஆஜராக இருந்தாருன்னா கும்பல் கரெக்டாக இருந்திருக்கும். கரெக்டாக எல்லாமே வெளியே போயிருப்பாங்க, போக்கஸ் ஆயிருப்பாங்க. எல்லாம் சாப்பிடாம இருந்தாங்க, எல்லாமே எல்லாம் பசியோட இருக்கு. என்ன பண்ணுவாங்க? கும்பல் நெரிசல மூச்சு நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு. இருந்தாலும் விஜய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த ஆபத்தை தவிர்த்துருக்கலாம், அசம்பாவிதத்தை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மணிலேருந்து 7 மணி இருந்தேன். என்னாலே மயக்கம், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த போட்டு போயிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக இருக்குன்னா குழந்தையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது.
அவர் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மணிக்குள்ள வந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதத்தை தவிர்த்துடலாம் கண்டிப்பா. மக்களுக்கான போராட்டங்கள்ல திட்டங்களை எதிர்த்தும் அரசாங்கத்தை எதிர்த்தும் போராட்டங்கள் நடக்கும் பொழுது அங்க 1 உயிர் 2 உயிர் போனாலே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா ஜஸ்ட் தன்னுடைய எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை பார்க்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டரை பார்க்க தான் அங்க கூட்டம் வந்திருக்கு. அவ்வளோ யாரும் பொலிட்டீஷியனா அவரை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. தனக்கு பிடிச்ச ஆக்டரை பார்க்க வந்த இடத்துல ஒரு 40 உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கோரமான ஒரு விஷயம். இவங்களெல்லாம் வேற எஜுகேட் பண்ணிடலாம் நினைச்சா இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் சுத்தமா தொண்டர்களா கன்வெர்ட் பண்ணவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு தான் நான் வந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு கூட்டம் கூடி இருந்தப்பவே இவங்க மேல கோவம் வருது. எப்படி கை குழந்தைய தூக்கிட்டு வரீங்க, ஒரு பக்கம் பேர் வைக்கணும் விஜய் தான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராங்கன்னு ஒரு பக்கம் கோவம் வந்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்வளவு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் பாட்டுக்கு போறாரு, அங்க இருந்து கிளம்பி திருச்சிக்கு போய் அங்கதான் ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியா இப்ப சேஃபா போயிட்டாரு. ஆனா இங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அந்த கட்சியில இருந்து கூட ஒருத்தரும் உதவி பண்ணல. களத்துல இறங்கி இருக்கணும் இல்லையா? தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? ஃபுல்லா பார்க்கும்பொழுது இருக்கிறது எல்லாமே மத்த கட்சியினர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, அங்க வாலண்டியர் பண்றவங்க இருக்காங்க. தாவேகால இருந்து யார் வந்தா? இந்த 2026 தேர்தல் அப்படிங்கறதோட கால அவகாசம் என்ன? இப்பத்துல இருந்து ஒரு 8 மாசம் 9 மாசம். இதுக்கு கால அவகாசம் 8 மாசம் 9 மாசம் தான். ஆனா நீங்க இன்னொரு 40 வருஷமா 50 வருஷமா உயிர் வாழ போறீங்க. இந்த 40-50 வருஷத்துல இந்த இன்ஸ்டாகிராம் இருக்காது, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற மொபைல் போன் இருக்காது, இந்த டெக்னாலஜி எதுவுமே இருக்காது. நீங்க சப்போர்ட் பண்ற எதிர்க்கிற கட்சிகள்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, சூழல் இப்படியே இருக்காது. ஆனா எது இருக்கும் அப்படின்னா 40-50 வருஷம் கழிச்சும் நீங்க இன்னைக்கு என்ன நிலைப்பாடை எடுத்தீங்க, நீங்க என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்தினீங்க, நீங்க என்ன மாதிரியான விளக்கங்களை தந்தீங்க, அதுவும் ஒற்றை மனிதருக்காக இந்த சாவை கண்டு கூட நின்று ஒரு இரங்கலை தெரிவிக்க வக்கற்ற ஒரு நபருக்காக என்னவெல்லாம் பேசுகின்றீர்கள் அப்படிங்கிறது காலத்துக்கும் நிற்கும் அப்படின்னா நான் ஃபேமஸ் இல்லை, தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா உங்களை சுற்றிய 10-15 பேருக்கு உங்களுக்கு தெரியும்ல, அது காலம் முழுக்க உங்களை குத்தி கொண்டே இருக்கும். அது இவங்கள சொல்லுங்க அவங்கள சொல்லுங்க அப்படின்றலாம் கிடையாது. இந்த நேரத்தில் இப்படியான பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சில வருடங்களுக்கு அடுத்து நீங்களே ரொம்ப வருந்துவீங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல. திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். இந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய விட மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை.